மதியிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் செய்ய போகிறேன். அது என்னன்னா, நீங்கள் கோதுமை புட்டு செய்கிறதுக்கு நம்ம மாவை வாங்கி அதை வறுத்து செய்கிறத காட்டிலும் முழு தானியமாக கோதுமையை வாங்கி அதை வறுத்து அரைச்சி ஜலிச்சு செஞ்சோம்னா அதோட சுவை மனமும் ரொம்ப ஆதியாக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி முழு தானியத்தை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை புட்டு செய்கிறதுக்கு நான் வந்து இந்த கோதுமையை தான் முழு கோதுமையை எடுத்துருக்கேன். இதை வந்து வறுத்து அரைச்சி தான் புட்டு செய்ய போகிறோம். இதை வறுத்து அரைச்சி நுணுக்கிட்டு புட்டு செஞ்சு அதை அவிச்சு அதோட தேங்காய் பூ ஜீனி போட்டு தேங்காய் பூ ஜீனியும் போட்டும் சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிட்லாம். 2 விதமாகவும் செஞ்சு காமிக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இந்த கோதுமையை வறுத்துக்கிடுவோம். ஸ்டவ் நல்லா சூடாகிடுச்சு. இதை வந்து 2 டிவிஷனாக நான் வறுத்துக்கிறேன். முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா சூடாக்கணும். நல்லா சூடாகி வரும்போது அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை செவக்க பொரிய விடணும். ஸோ இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. படப்படப்படன்னு வெடிக்கும். அரிசி மாதிரி இதுவும் வெடித்து அதை நல்லா செவக்க பொரிச்ச பின்னாடி அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் லேசாக பரபரப்பாக அரைச்சிக்கிறணும். இது எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு, செவந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும் மாவை. நம்ம வறுத்து அரைச்சா தான் இந்த மாதிரி சொர சொரண்டு வரும். இதையுமே நம்ம அப்படியே டைரெக்டாக புட்டு செய்யாமல் இதை ஜலிச்சுக்கிடுவோம். இதை நல்லா ஜலிச்சுக்கிடுவோம். ஜலிச்சுட்டேன். இந்த மாதிரி குருணையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். லேசாக சொர சொரப்பாக கொஞ்சம் பவுட்ராக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் புட்டு சாஃப்டாக வரும். இந்த சொரசொரன்னு ஜலிச்சு வச்சுருக்கேன்ல, இதை வந்து நம்ம ஒரு உப்புமாவோ இல்லை ஒரு கிச்சடியோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வேஸ்ட் ஆகாது. இந்த தண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை தான் நம்ம தெளித்து பிணையணும். இப்போ நம்ம காப்பிடி மாவு எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 2 தடவை பண்ணலாம். இப்போ நான் பாதி மாவு எடுத்து வச்சுருக்கேன், மீதி மாவு அங்கே இருக்குது. இதில் தண்ணி ஊற்றி நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு பிணைஞ்சிக்கிறணும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இதுதான் பக்குவம். இந்த இப்போ பிடிச்சிங்கன்னா நல்லா இப்படி வரும், உதுத்து விட்டால் உதறும். இதுதான் பக்குவம். இதை வந்து நம்ம இப்படியே அள்ளி வேக வைக்கக்கூடாது. மிக்சி ஜாரில் போட்டு சில பேர் அரைச்சி அப்புறமா போடுவாங்க. அப்படி போட்டாலும் கட்டி கட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம். இதையும் பழையபடி நம்ம ஜல்லடையில் வச்சு தேய்ச்சி ஜலிச்சிட்டோம்னா புட்டு அப்படியே பூ மாதிரி இருக்கும். இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த கீழே விழுகும் பாருங்கள். அந்த மாவு வந்து நல்லா அப்படி பூவாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் தான் கட்டிப்படாமல் இருக்கும். அப்படியே புட்டு வந்து தொண்டையில் அப்படியே சாஃப்டாக இறங்கும். அந்த மாதிரி கட்டியாகவே ஆகாது. இந்த மாதிரி பண்ணிட்டு வேக வச்சோம்னா இந்த அப்படி சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் தான் வைக்க போகிறேன். சில பேர் இந்த கொலா புட்டு மாதிரியும் வைப்பாங்க. நான் வந்து இட்லி சட்டியில் தான் வைக்க போகிறேன். துணியை விரித்து வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ஜலிச்ச மாவை பாருங்கள், அப்படியே மணலாக பூவாக இருக்கும். ஒரு கட்டி கூட இருக்காது. இதை வந்து நம்ம இப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மேத்தட்டில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு தட்டு வச்சுட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம், 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு வெந்திருக்கும். இப்படி தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படியே நல்லா சாஃப்டாக பஞ்சாக இருக்கும். அப்படியே கரெக்டாக 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். லேசாக தண்ணி சுற்றியில் தெளித்து விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா உதிரியாக புட்டை எடுத்துட்டோம். இன்னும் வந்து இதை பாதி வந்து இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு காமிக்கிறேன். பாதி இதில் வந்து சுகர் ஆட் பண்ணி காமிக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குருவோம். நாட்டு சக்கரை கலக்கிறேன். தேங்காய் பூ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜீனி சேர்த்துக்கிறேன். இந்த 2 விதமான புட்டும் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சுகர் சேர்த்துருக்கேன், இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது 2ஐயும் வந்து இப்போ என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த நாட்டு சக்கரை உள்ள டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்படியே பூ மாதிரியே இருக்குமா, வேறு லெவல். அந்த சுகர் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
அல்டிமேட். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோதுமை புட்டை நீங்கள் மாவை வாங்கி செய்கிறத காட்டிலும் இந்த முழு தானியமாக வாங்கி வறுத்து அரைச்சிட்டு ஜலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ தேவைப்படுதோ ஒரு 1/2 கிலோ அல்லது 1 கிலோ வாங்கி வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்போ 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர் எடுத்து உடனடியாக செஞ்சுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சுகர் போடுறதும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. மாவை வச்சு நீங்கள் செய்கிறத காட்டிலையும் வறுத்து அரைச்சி ஜலிச்சு செய்யும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது. புட்டு தொண்டையில் இறங்குறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.